உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் கிறிஸ்மஸின் வாரமாக இருக்குது. ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம வைக்கிறோம் தெரியுமா? ஆதியிலே ஆதாம் ஏவாள் இருந்தப்ப 2 மரங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்ச மரமும் இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரம். ஒரு மரத்தின் பழத்தினால் ஆன சாபத்தை போக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தால் ஆன மேஜையில தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் என்று அழைக்கப்படும் யோசேப்பு ஒரு கார்பெண்டர். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். ஆமாங்க, நமக்காக பிறந்தவர் மரத்திலான சிலுவையை சுமந்து நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், வியாதிகள், பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள் எல்லாவற்றையும் போக்க நமக்காக பிறந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதை நினைவூட்டுவதற்காக தான் ஒவ்வொருத்தரோட வீட்லையும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், பாலகனாய் பிறந்திருக்கிறார், குமாரனாக பிறந்திருக்கிறார், உங்கள் நண்பனாக, உங்கள் மகனாக, உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நன்மை செய்கிறவராக பிறந்திருக்கிறார். செலிப்ரேட் பண்ணுங்க கிறிஸ்மஸ் நாட்களை. God bless you.